ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ரைட் ஐஎஸ் அகாடமி. நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 1 எக்ஸாம்ஸ்க்கு மெயினாக கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும், இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூபிஎஸ்சி எஸ்பெஷலி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் இது. போத் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ். தமிழ்லயே நீங்க எழுதலாம், லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. பிகாஸ் நம்மளோட லாங்குவேஜஸ் வந்து ஒரு பிரச்சனையா இருக்காதனால இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து நம்ம டீச் பண்றோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. பார்ட் 3, அதாவது கம்பெனி ரூல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குயிக் ரிவிஷன் தான் முடிச்சிருக்கிற பார்ட் 3 வீடியோஸையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு குயிக் ரிவிஷன் தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எலாபரேட்டா கிளாஸஸ் வேணும்னா நீங்க வந்து நம்பரை கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ்க்குள்ள போலாம், வெயிட் பண்ணாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிளாஸஸ்ல. ஸோ இப்போ பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார், கவர்னரோட ரூல், ஸோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அதெல்லாம் பத்தி பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. ஸோ இது ஒரு குயிக் ரிவிஷனா இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம 1600s வந்தாங்க, அதை பத்தி நம்ம ரிவ்யூவா இதை பார்க்க போறோம். ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இருந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 வரைக்கும் இப்போ ஒரு குயிக் ரிவிஷன் நம்ம பார்க்க போறோம். இது வந்து கம்பெனி ரூல், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்தியா கம்பெனியோட ஆட்சி. ஸோ இப்போ ஒரு குயிக் ரிவ்யூ பார்க்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அரைவல் ஆஃப் பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா 1600s வராங்க. குயின் எலிசபெத் அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்தியால வந்து ட்ரேட் பண்றதுக்காக வராங்க. சுமார் நியர்லி பாத்தீங்கன்னா 190 இருந்து 200 இயர்ஸ், அப்ராக்சிமேட்டா 200 இயர்ஸ் வரைக்கும் ரூல் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியாவை. ஸோ 1600s ட்ரேடர்ஸா வராங்க. ஸோ 1757 நம்ம பார்த்தோம், பேட்டில் ஆஃப் பிளாசி வார் மூலயமாவும், அண்ட் தென் பேட்டில் ஆஃப் பக்சார் 1765 வந்து அது மூலயமா திவானி ரைட்ஸ் பெறாங்க, சிவில் அண்ட் ஜஸ்டிஸோட அந்த உரிமையை பெறாங்க. ஸோ இந்த சைட் பாத்தீங்கன்னா கம்பெனி ரூல் எப்ப வரைக்கும் இருந்ததுன்னா 1858 வரைக்குமே இருந்தது. அதாவது 1857ஓட சிப்பாய் மியூட்டனி அது வரைக்குமே இருந்தது இந்த கம்பெனி ரூல். ஸோ இது ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். இப்ப வந்து நம்ம கம்பெனி ரூல் தான் பார்க்க போறோம். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு வரப்போற கிளாஸஸ்ல எல்லாம் நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பத்தி ரொம்ப டெப்தா டீட்டெயிலா படிக்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப நீங்க வெளியில போயிட்டு ரிசோர்ஸ் தேடவே தேவையில்லை. நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸே ஏன்னா இந்த எக்ஸாம்ல இருந்து இதுல இருந்தே கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்படும். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட் என்னன்னா ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. அதோட சிக்னிபிகன்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவர் கூட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல 4 பேர் இருப்பாங்க. ஸோ டெசிஷன்ல மெஜாரிட்டி பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்கப்படும். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சப்பார்டினேஷன் ஆஃப் பிரசிடென்சிஸ். மாகாணங்களை வந்து பிரிச்சாங்க பெங்காலுக்கு கீழே. பாம்பேவும் மெட்ராஸும் அண்டர் தி பெங்கால் பிரிச்சிருக்காங்க. சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் ஆட்சி அமைச்சிருந்தாங்க நம்ம இந்தியால. சோ இப்பதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நிறுவிருக்காங்க கல்கட்டால. 1774 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 ஜட்ஜஸும் அப்பாயிண்ட் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸோட நேம் பாத்தீங்கன்னா சார் எலிஜா எம்பி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷோட ஜுடிஷியல் சிஸ்டம் லெகசி அதெல்லாம் வந்து இதுல நம்மளோட இந்தியாவில வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது. அந்த டைம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
சோ பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருந்து கம்பெனியான ரிப்போர்ட் ஆன் ரெவென்யூ, சிவில் அண்ட் மிலிட்டரி அஃபேர்ஸ் எல்லாம் வந்து கம்பெனி கிட்ட வந்து பார்லிமெண்ட் அவங்க தான் வந்து முக்கியமா வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க, கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை. சோ என்னென்னலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ பிரைவேட் ட்ரேடு, தனியா அவங்க வியாபாரம் பண்றது, அப்புறம் பிரைப், லஞ்சம், ஊழல் அது போன்றதெல்லாம் ஒழிச்சாங்க இந்த ரெகுலேட்டிங் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமா. இப்ப பாத்தீங்கன்னா 1773 அடுத்த அடுத்த சட்டம் வந்து அமெண்ட்மெண்டிங் ஆக்ட் ஆகும். சோ அது என்னன்னு பாக்கலாம். இதுல இருக்க ஃபீச்சர்ஸ், ரெக்டிஃபைங் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773ல இருக்க டிஃபெக்ட்ஸை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக அமெண்ட்மெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 வந்து கொண்டு வந்தாங்க. இதோட கீ ஃபீச்சர்ஸ், முக்கிய அம்சங்களும் முக்கியத்துவத்தை பத்தி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா சோ கவர்னர் ஜெனரல் அண்ட் கவுன்சில் சுப்ரீம் கோர்ட்டோட அபிஷியல் ஆக்ட்ல இருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. சோ ரெவென்யூ மேட்டர்ஸ்லயும் அதே மாதிரிதான் அவங்க சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து கவர்னர் ஜெனரலுக்கும் அந்த சூப்பரன்ஸ் அதுக்கு சர்வன்ஸ்க்கும் இல்லாம இருந்தது. ஹிந்து லா பாத்தீங்கன்னா இந்துவுக்கு வந்து ஹிந்து லாவும், முஸ்லிம்க்கு வந்து முகமது லாவும் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. அப்பீல்ஸ், மேல்முறையீடு வந்து கவர்னர் ஜெனரல் கிட்டே போலாம், சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லாம இருந்தது இந்த ஆக்ட்ல. சோ ரெகுலேட்டரி பவர் வந்து ப்ரொவிஷனல் கோர்ட்ஸா செயல்படுது, ரெகுலேஷன்ஸ் ஃபார் ப்ரொவிஷனல் கோர்ட்ஸ். இதோட சிக்னிபிகன்ஸ், முக்கியத்துவம் பார்க்கலாம், முக்கிய அம்சங்கள் பார்க்கலாம். சோ ரெடியூஸ்டு கான்ஃபிளிக்ஸ், இப்போ கவர்னர் ஜெனரல் கிட்டே கொடுத்தனால சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கவர்னர் ஜெனரலுக்கும் கான்ஃபிளிக் எல்லாம் கம்மியாச்சு. அப்புறம் கண்ட்ரோல் ஓவர் ஜுடிஷியரி சட்டம் இயற்றும் அதிகாரமும் கவர்னர் ஜெனரலுக்கு கொடுத்தனால அந்த இருக்க கான்ஃபிளிக் எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க கிளியரா. கவர்னருக்கு என்ன பவர், சட்டத்துறைக்கு என்ன பவர்ன்றதை பிரிச்சுட்டாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஜூயல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் லா வர்சஸ் பர்சனல் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. பிரிட்டிஷ் லா பார்த்தீங்களா, அதையும் ஹிந்துக்கு வந்து ஹிந்து லாவும், முஸ்லீம்க்கு வந்து முஸ்லீம் முகமதின் லாவும் பிரிச்சுட்டாங்க இந்த ஆக்ட் மூலயமா, அமெண்ட்மெண்டிங் ஆக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இதுவும் சின்ன சின்ன ஆக்ட்ஸ் தான் நடுவுல. அப்புறம் வரல சார்ட்டர் ஆக்ட். ஒரு 20 இயர்ஸ்க்கும் வந்து அவங்க ரெனிவல் பண்ணுவாங்க. ட்ரேடர் பாலிய வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்ட கொடுத்து அதை ரெனிவல் பண்றது அந்த சார்ட்டர் ஆக்ட் 20 இயர்ஸா வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்போ வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட், பிட்ன்றத இந்த ஆக்ட் இது பண்ணிருப்பாங்க 1784 இந்த ஆக்ட். சோ இது மாதிரி மைண்ட் மேப்பா இருக்கும்போது உங்களுக்கு கிளியரா இருக்கும், குயிக் ரிவிஷன் பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்பெனி பார்த்துக்கும், பொலிட்டிக்கலை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும். பாத்தீங்களா, அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க. சோ ரெண்டா பிரிச்சிட்டாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலமா வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. சோ அதான் இந்த பாயிண்ட். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலமா கமர்ஷியல் அஃபேர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பாத்தீங்களா, ரெண்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது மூலமா வந்து கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. மேனேஜ்டு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்ல வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மேனேஜ் பண்ணாங்க. சோ இதை வந்து டபுள் கவர்மெண்ட் சொல்லப்படுது. கம்பெனி பிளஸ் கிரவுண்ட், அதான் டபுள் கவர்மெண்ட் சொல்றாங்க. பவர்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட பவர் என்னவா இருந்ததுன்னா, சிவில் அண்ட் மிலிட்ரி அட்மின் பண்ணாங்க. சிவிலியும் மிலிட்ரியும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் இந்தியன் ரெவன்யூ, நம்மளோட வருவாயெல்லாம் அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. நம்ம வருவாயில இருந்து அவங்களுக்கு சேலரி கொடுக்கறது, பிரிட்டிஷ் எம்ப்ளாயிஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சேலரி ப்ரொவைட் பண்றது, அது மாதிரியான விஷயம் எல்லாம் இதுல பண்ணாங்க. இதோட சிக்னிபிகன்ஸ், முக்கியத்துவம், முக்கிய அம்சங்கள் பார்க்கலாம். பிரிட்டிஷ் பொசிஷன் இந்தியா, இதை வந்து எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க, டேர்ம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பிரிட்டிஷ் மாகாணங்கள் இந்தியால எப்படி அப்படின்ற மாதிரி டேர்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சுப்ரீம் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு சுப்ரீம் கண்ட்ரோல் போயிடுச்சு நம்ம இந்தியா. சோ கிரவுனோட அத்தாரிட்டி ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆச்சு. சோ என்னன்னா இப்ப வந்து ரெடியூஸ்டு கான்ஃபிளிக் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம், கான்ஃபிளிக் வந்து கவர்னருக்கும் அண்ட் தென் ஜுடிஷியல் சட்டம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இல்ல கான்ஃபிளிக் ரெடியூஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த லால பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் கூட இருக்கிற கான்ஃபிளிக்லாம் வந்து ரெடியூஸ் ஆச்சு. சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன ஆக்ட்ஸ். ஆக்ட் ஆஃப் 1786 ஆக்டோட கான்டெக்ட் பாத்தீங்கன்னா, லார்ட் காரன் வாலிஸ் அப்பாயிண்டட் அஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாரு. சோ அவர் ஒரு 2 டிமாண்ட் வைப்பாரு. என்ன டிமாண்ட் பாத்தீங்கன்னா, கவுன்சிலோட டிசிஷனை வந்து ஓவர் ரைட் பண்ணணும்ன்ற அத்தாரிட்டி கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் கமாண்டர் இன் சீஃப்ன்ற பொசிஷனையும் எனக்கு வேணும்
அப்படின்னு சொல்லிட்டு 2 டிமாண்ட் வைப்பாரு. யாருன்னா லார்ட் கார்ன்வாலிஸ் அவர்கள். சரிங்களா? ஆனா கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அதை வந்து சாங்ஷன் பண்ணாங்க. அவர் கேட்ட ரெண்டு கமெண்ட்ஸையும் டிமாண்ட்ஸையும் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் தி ஆக்ட் பாத்தீங்கன்னா கார்ன்வாலிஸ் டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓவர் ரைடிங் அத்தாரிட்டி கொடுத்தாங்க. ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அந்த அத்தாரிட்டியை வந்து மீறி அவங்க வந்து டெசிஷன் எடுக்கலாம், முடிவு எடுக்கப்படுற அதிகாரம் வந்து கார்ன்வாலிஸ்க்கு கொடுக்கப்பட்டது. அது வந்து கார்ன்வாலிஸ் ரிஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க இதை தனியா. இது வந்து ஒரே பர்சனுக்கு வந்து 2 போஸ்டிங் கொடுத்தது இந்த ஒரு ஆக்ட் மூலயமா தான். என்னென்ன போஸ்டிங்? கவர்னர் ஜெனரலும் கமாண்டர் இன் சீஃபும். சோ இது எதோட சிக்னிபிகன்ஸ் முக்கிய அம்சங்கள் பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலோட அத்தாரிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. சோ டிசப்சிவ் லீடர்ஷிப், அவரே தானா சுயேட்சையா வந்து முடிவெடுக்கிற அதிகாரத்தை வந்து இந்த ஆக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. சோ இதை வந்து கான்வாலிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. சிவில் அண்ட் மிலிட்டரிய வந்து ரெண்டுத்தையும் வந்து லீடர்ஷிப் பண்ணாங்க இந்த ஆக்ட் மூலமா. ஆக்ட் ஆஃப் 1786. இதை வந்து கான்வாலிஸ் ரிஃபார்ம்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பிரீஃபா எல்லாமே பார்த்தோம். இது குயிக் ரிவிஷனால நான் ரொம்ப ஸ்பீடா கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி ஆல்ரெடி அந்த கிளாஸ் பார்க்காதவங்க சீக்கிரமா கோர்ஸ் ஜாயின் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணி அந்த கிளாஸஸ் பாருங்க. ஸோ இத பாருங்க, நம்பர் இதோ இருக்கு. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎன்பிஎஸ்சில இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மைண்ட் மேப் ஸ்டடிஸ் நோட் பண்ணிக்கோங்க. சார்ட்டர்ட் ஆக்ட் ஆஃப் 1793. ஸோ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆக்ட் ரெனிவல் ஆகும். அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணும்போது 1783 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1773 அப்புறம் 1793 திருப்பி பட்டியல் சட்டம் இல்ல சாசன சட்டம் சொல்லுவாங்க. அது வந்து போடுறாங்க. எப்போன்னா 1793. சோ அப்ப யார் வந்து இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தோட பிரைம் மினிஸ்டரா வில்லியம் பிட் அவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? சோ கவர்னர் ஜெனரலோட அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா ஓவர் ரைடிங் பவர் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. ப்ரீவியஸ் ஆக்ட்ல கொடுத்த அந்த ஓவர் ரைடிங் பவர் அத்தாரிட்டி எல்லாமே இந்த கவர்னர் ஜெனரலுக்கும் கவர்னர்ஸ்க்கும் வந்து தொடர்ந்துட்டு இருந்தது. அப்ளைட் ஆல் ஃபியூச்சர் கவர்னர்ஸ் அண்ட் கவர்னர் ஜெனரலுக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு. சோ இதோட சிக்னிபிகன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. கவுன்சில டிபெண்ட் பண்ணி இருக்கிறத வந்து குறைச்சிச்சு. சோ பவர்ஸ், எல்லா பவர்ஸுமே இது வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்த ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1773, 1784, 81, 86 போன்ற எல்லா ஒரு ஆக்ட்லயும் கொண்டு வந்த பவர்ஸ் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி இந்த ஆக்ட்ல வந்து அது எல்லாமே ஃபியூச்சரா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சோ இது என்ன காமிக்குதுன்னா இன்க்ரீஸ்ட் பார்லிமெண்டரி கண்ட்ரோல் இருக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மேலன்றத இது வந்து காமிக்குதுன்னு சொல்றாங்க. சோ கீ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் பிரசிடென்சிஸ் மேல கண்ட்ரோல் இருந்தது. பாம்பே, பெங்கால் கீழே பாம்பே, மெட்ராஸ் இருக்குது. அண்ட் தென் கமாண்டர் இன் சீஃப், போன ப்ரீவியஸ்ல பார்த்த மாதிரி கமாண்டர் இன் சீஃப் அவர் வந்து நாட் ஆட்டோமேட்டிக்கலி கவுன்சில இருக்க தேவையில்லை. ஸோ ட்ரேட் மோனோபாலி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி 20 இயர்ஸ்க்கு 1773 பிளஸ் 20 ஆட் பண்ணணும், 1793 ஆட் ஆயிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அடுத்த 20 இயர்ஸ்க்கு அதே மாதிரி வரும். அடுத்த ஆக்ட்ல பார்ப்போம், அடுத்த சார்ட்டர் ஆக்ட்ல பார்ப்போம். நான் சொன்ன ஆல்ரெடி பார்த்தோம். ரெவன்யூஸ் போர்ட் மெம்பர்ஸ்க்குலாம் நம்ம இந்தியன் ரெவன்யூல இருந்துதான், நம்ம இந்தியன் ருபீஸ்ல இருந்துதான் வந்து சேலரி போச்சு, சேலரி வந்து கொடுத்தாங்க. பாருங்க யார் பணம் தெரிஞ்சு யார் கொடுத்தாங்க. சிக்னிபிகன்ஸ் சிக்னிபிகன்ஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்தது. ஸோ ட்ரேட் டாமினன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மிலிட்டரி இன்ஃபுளுன்ஸ் லிமிட்டா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பினான்சியல் பார்டர் ஆன் இந்தியா. ஆமா, நம்மளோட பணத்துல இருந்து போது என்ன ஆகுது, நம்மளுக்குதான் இந்தியாவுக்கு தான் வந்து என்ன ஆகுது, பினான்சியல் பர்டன் அதிகப்படுத்துறாங்க. அப்புறம் வர வர டாக்ஸஸ் எல்லாம் போடுவாங்க. டாக்ஸ் போடலன்னா பனிஷ்மெண்ட். அது மாதிரியான சட்டங்கள், ரொம்ப கொடுமையான சட்டங்கள்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்தாங்க. மெயினா சொன்னா கம்பெனின்ற பேர்ல பிரிட்டிஷும் அவங்கதான் வந்து பின்னாடி இருந்து செயல்படுத்தினது இது எல்லாமே கண்ட்ரோல் வச்சு. சோ டைரக்டா பாத்தீங்கன்னா 1858 இருந்து டைரக்டா கிரவுண்ட் ரூல் வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அடுத்தடுத்த ஆக்ட் நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டா கவனிங்க. ஒரு ஸ்டோரியா நம்ம கொண்டு போறோம். இத ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் குரானலாஜிக்கல் ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டு யார் யார் என்னென்ன கவர்னர்ஸ், என்னென்ன ஆக்ட், என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்றத ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நம்ம வரப்போற கிளாஸஸ்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வச்சுதான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து மேக் பண்றாங்க. இவங்க கிட்ட இருந்து பிரிட்டிஷ் லெகசி அது மூலியமா தான் வந்து கான்ஸ்டியூஷன் எல்லாம் மேக் பண்ணிருக்காங்க. சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் பாருங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் பார்க்கலாம். அடுத்த ஆக்ட் பாத்தீங்கன்னா
சாசன சட்டம் பாத்தீங்கன்னா 1813. சார்ட்டர் ஆக்ட் வந்து 1813 பிளஸ் ப்ரீவியஸா என்ன பார்த்தோம், 1793 பார்த்தோமா. 1793 பிளஸ் 20 ஆட் பண்ணுங்க. கேரி ஆச்சுன்னா வந்துருச்சுங்களா, நான் சொன்ன மாதிரி 1813 வந்துருச்சா. ஸோ சார்ட்டர்ட் ஆக்ட் ஆஃப் பிளஸ் 20 இயர்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டே வராங்க, ரெனியூவல் பண்ணிட்டே வராங்க அவங்கள ட்ரேட் பண்றதுக்கான அக்ரிமெண்ட். அதுதான் சாசன சட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சாரி, இதுல என்னென்ன பார்க்கலாம், கீ ஃபீச்சர்ஸும் அதோட சிக்னிபிகன்ஸும் இப்ப பார்க்க போறோம். ட்ரேட் மோனோபாலி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மோனோபாலியை வந்து இது பண்ணிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் இந்தியால வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அந்த மோனோபாலியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஓப்பன் பிளேஸ் டு ட்ரேட், எல்லாரும் வந்து கொள்ளையடிங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ட்ரேடை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஆடம் ஸ்மித்தோட புக் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அதுல நம்ம எக்கனாமிக் கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அவரோட புக்ஸை படிச்சுட்டு எல்லாருமே நானும் ட்ரேட் பண்ணணும், நானும் சம்பாதிக்கணும், நானும் இந்தியாவுக்கு கொள்ளையிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஊர்ல இருந்து பிரிட்டிஷ் அந்த சர்க்கிள்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்தும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியாவுக்கு. சோ இந்த காலகட்டத்துல ஓப்பன் ட்ரேட் டு பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மோனோபாலி வந்து அவங்க எதுக்கு மட்டும் இருந்ததுன்னா, கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மோனோபாலி பாத்தீங்கன்னா டீக்கும் சைனா ட்ரேடுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. மீதி எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணி விட்டாங்க மார்க்கெட்டை, ட்ரேட ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்தியாவில போய் யாருனால போய் கொள்ளடிச்சுக்கோங்க, ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டாங்க. சோ இந்த டைம்ல வந்து சாவர்ஜினிட்டி அசோசியேஷன் அவங்களுடைய இறையாண்மையை வந்து நம்ம இந்தியாவில வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்ளேர் பிரிட்டிஷ் கிரவுன்ஸ் சாவர்னிட்டி, பிரிட்டிஷ் கிரவுனோட சாவர்னிட்டி வந்து இந்தியா கம்பெனி டெரிட்டரிஸ் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் டேர்ன் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம அவங்களோட சாவர்னிட்டி அவங்களோட இறையாண்மையை வந்து திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக மிஷினரிஸை வந்து நம்ம இந்தியாவுக்கு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிஷினரி ஆக்டிவிட்டி இருந்தது. ஸோ அலர்ட் கிறிஸ்டின் மிஷினரி இன்டு இந்தியா, கிறிஸ்டின் மிஷினரி வந்து இந்தியாவுக்கு அலோவ் பண்ணாங்க. அவங்க நல்லது பண்ணாலும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்ம இந்தியன்ல வந்து ரொம்ப ரெவன்யூ விஷயத்துல டாக்ஸ் விஷயத்துல ரொம்ப ரொம்ப இது பண்ணிருக்காங்க, நல்லதும் பண்ணிருக்காங்க. சோ அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றத நம்ம பாக்கலாம். சோ ப்ரமோட் ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ஒர்க் நிறைய பண்ணாங்க. எஜுகேஷன் கொண்டு வருவாங்க, மக்காலே குழு கொண்டு வருவாங்க, இருக்கிற கிளாஸஸ்ல எல்லாம் பார்க்கலாம். சோ வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல பாத்தீங்களா டாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கல் கவர்மெண்ட் அலோட் டு பே லேவி டாக்ஸ், டாக்ஸ் கட்டணும், டாக்ஸ் கட்டனா பனிஷ்மெண்ட், நான் பேமெண்ட் பே பண்ணலன்னா பனிஷ்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லா மூலியமா, சார்ட்டர்ட் ஆக்ட் ஆஃப் 1813. சோ இதோட சிக்னிபிகன்ஸ் முக்கிய அம்சங்கள் பார்க்கலாம். ஷிஃப்ட் டு கிரவுன் பொலிட்டிக்கல் சுப்ரமசி, இது எதை காமிக்கணும்னா கிரவுன் வந்து டைரக்டா பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்ல எல்லாம் வந்து ஈடுபடுறத காமிக்குது. அவங்கதான் பேக்ல இருந்து எல்லாமே கம்பெனி மூலியமா செயல்படுத்திட்டு வராங்க, தெளிவா தெரியுது. சோ எக்ஸ்பெண்டட் பிரிட்டிஷ் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், பிரிட்டிஷ் வந்து ட்ரேட் பண்ணோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த சட்டம் வந்து நம்மளுக்கு தெளிவா காட்டுது. சோ இது பாத்தீங்கன்னா ஸ்டேட் எஜுகேஷனும் சோசியல் ஒர்க் மிஷனையும் வந்து இந்த டைம்ல கொண்டு வராங்க. அவங்களோட அத்தாரிட்டி, லோக்கல் பிசிக்கல் அத்தாரிட்டியை வந்து இங்க ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ட் மூலமா. அடுத்த ஆக்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 1813 பார்த்தோம். 1813 பிளஸ் 20 இயர்ஸ், பிளஸ் 20 இயர்ஸ் ஆட் பண்ணிட்டா 1833. சோ சார்ட்டர்ட் ஆக்ட் ஆஃப் 1833 ஆக்ட் வந்துருச்சு. சோ இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அந்த பொசிஷனை வந்து பெங்கால் கவர்னர் ஜெனரலை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா வந்து அழைக்கப்படுறாரு இந்த இந்த ஆக்ட் மூலயமா. சோ அதே சிவில் அண்ட் மிலிட்டரி பவர்ஸ் அந்த ஃபியூச்சர்ல இருந்தது வந்து பாஸ்ட்ல இருந்து அப்படியே ஃபியூச்சர்லயும் வந்து ஃபாலோ பண்றாங்க. சென்ட்ரலைசேஷன் பவரும் இருக்கு, பவர்ஸ் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ்லயும் அதே மாதிரி சென்ட்ரலைஸ்டா வந்து கவர்னர் ஜெனரலுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ மெட்ராஸும் பாம்பேவும் அதே சேம் பவர் அண்டர் தி பெங்கால் கீழே இருக்கும். ரெகுலேஷன் ரீப்ளேஸ் பை இந்த ரெகுலேஷன்ன்ற வார்த்தையை வந்து ஆக்ட்ஸ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இந்த ஆக்ட்ல. ஸோ அப்புறம் சிவில் சர்வீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்டு வந்து இந்த இடத்துல தான் வருது பாத்தீங்கன்னா 1833 தான் இந்த சிவில் சர்வீஸ் ஓப்பன் காம்படிஷன் வைக்கலாம், ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்ற டாபிக்கே இங்க பேசப்படுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பன்னா 1833. பட் ஆனா என்னன்னா எல்லாருக்கும் ஓப்பன் சொன்னாங்கன்னா ஓப்பன் ஃபார் பிரிட்டிஷர்ஸ் ஒன்லி, நாட் இந்தியன்ஸ். இந்தியன்ஸ்க்கு வந்து ஓப்பன் காம்படிஷன் வந்து அவங்க எலிஜிபிள் கிடையாது கவர்மெண்ட் ஜாப்க்கு சொல்லிட்டாங்க. இந்தியன்ஸும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிருக்க மாட்டாங்க.
அதுக்கப்புறம் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. வரப்போற ஆக்ட்ல தான் ஓப்பன் சொல்லிடுவாங்க. அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்குள்ள இருக்க கான்ஃபிளிக்னால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியன்ஸா அலோவ் பண்ண மாட்டாங்க ஓப்பன் காம்படிஷன். சரிங்களா? கம்பெனி கமிஷன் ஃபங்க்ஷன்லாம் எண்ட் ஆயிடுச்சு இதோட. ஏன்னா எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி விட்டாங்கல்ல, அதனால. ஸோ சென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸ் அண்ட் ஒன் அத்தாரிட்டி, கம்பெனி கமர்ஷியல் ஆக்டிவிட்டி எண்ட் ஆயிடுச்சு பார்த்தோம். மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ் ப்ரொபோசல் ஒன்லி ஃபார் த பிரிட்டிஷ்க்கு தான், நாட் ஃபார் இந்தியன்ஸ். இந்தியன்ஸ்னு சொல்றாங்கன்னா வந்து அந்த கான்ஃபிளிக்ட்னால இந்தியன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கிரவுண்ட் பொலிட்டிக்கல் டாமினன்ஸ், அதாவது சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸாம். அப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எங்க கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்காங்க லண்டன், பிரிட்டிஷ் ராணி இருக்காங்க பாத்தீங்களா, அங்கதான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்க இருந்து இந்தியன் அந்த அளவுக்கு அவங்க வந்து செலவு பண்ணி போயிட்டு கிளியர் பண்ற அளவுக்கு இருக்க போற அந்த இந்தியன்ஸ் யார் ஆனா நம்ம இந்தியன், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வரப்போற கிளாஸஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி போன்ற பதவிக்கு போகணும் ஆசையா இருந்தா வெயிட் பண்ணாம நம்ம கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இப்ப ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் பர்த்டே அதுக்கும் வந்து நாங்க ஸ்பெஷலா ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ வரப்போற காமராஜர் பர்த்டே அதை முன்னிட்டும் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணாம அட்மிஷன் என்ரோல் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கான்பிடண்டா படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம கிளாஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த லா பார்க்கலாமா? அடுத்த லா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 18 பிளஸ் 20 ஆட் பண்ணா பிளஸ் 20 இயர்ஸ். இதுதாங்க கடைசி லா. இதோட கம்பெனி ரூல் முடிஞ்சிச்சு 1853. 1853யோட அவங்க பேக் பண்ணி அனுப்பிச்சுவாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ். ஸோ இதான் கடைசி லா. கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இதோட கீ ஃபீச்சர்ஸ், முக்கிய அம்சங்கள், முக்கியத்துவம் என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். இதான் லாஸ்ட் சாப்டர். நான் சொன்ன மாதிரி கடைசி சாசன சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபைனல் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 ஆரம்பிச்சாங்க, 1753யோட முடிச்சுட்டாங்க. ரொம்ப சீக்கிரம் நினைக்காதீங்க. எவ்வளவு வருஷம் பாருங்க கவுண்ட் பண்ணீங்களே. மேஜர் கான்ஸ்டியூஷன் லேண்ட்மார்க்கா இது அமைக்கப்பட்டிருந்தது எல்லாமே லாஸ்ட் அப்படின்றதுனால. சிவில் சர்வீஸ்ல ரிஃபார்மர்ஸ், ஓபன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீசஸ், இந்தியன்ஸும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ ஃபைனலா கொடுத்துட்டாங்க. மக்காலே கமிட்டி வந்து வராங்க 1854ல. ஸோ அவங்க நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. வரப்போற கிளாஸஸ்ல நல்லா பார்க்கலாம். இத லோக்கல் ரெப்ரசன்டேஷன் 4 சீட் வந்து ப்ரொவிஷனல் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. யார் யாருன்னா பாத்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா. எம்பி ஸ்கொயர்னு இருக்கு. ஒரு ஷார்ட்கட் மாதிரி குழந்தைங்க நான் எம்பிஏ ஸ்கொயர்ல எம்பி ஸ்கொயர் ஏ அப்படின்னு இருக்கு. மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா. சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் வர்சஸ் எக்ஸிகியூட்டிவ் செப்பரேஷன். லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் தனியா, எக்ஸிகியூட்டிவ் அது தனியா பிரிச்சிட்டாங்க. நிர்வாகம் தனியா பிரிச்சிட்டாங்க. லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் பிரிச்சிட்டாங்க. இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல 6 நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர் இருப்பாங்க. அதுல 4 மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ், பாம்பே அந்த ஆக்ரா இவங்க சார்ந்தவங்க தான். சோ இதை வந்து எப்படி கூப்பிடுறாங்க, மினி பார்லிமெண்ட். இது கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதுல இருக்க எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இனிமேல கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கிளாஸ கவனமா கவனிங்க. சரிங்களா? கம்பெனி ரூல் ஓவர் ஆயிடுச்சுன்னு பாத்துக்கோமா. எக்ஸ்டெண்டட் கம்பெனி ரூல் அதை பத்தின ஒரு பிக்சட் டைம், அதுக்கப்புறம் இப்போ அப்படின்ற டைம் எல்லாம் இதுல கொடுக்கப்படல. இது என்ன நம்மளுக்கு தெரியுது, கம்பெனி ரூல் ஓவர் அப்படின்றத நம்ம இதுல பாக்குறது. சரிங்களா? ஸோ டெரிட்டரி சேல் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரவுண்ட்லயே கொடுத்துடுறாங்க. அவங்க இருந்த இடத்துல ராஜா மன்னர்கள் அவங்கலாம் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டரி ஸ்டெப்ஸ் இவங்க எடுக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி மினி பார்லிமெண்ட்னு சொல்லிட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் இது. அண்ட் தென் பார்லிமெண்டரி கவர்னன்ஸ் வருது. லெஜிஸ்லேஷனை சென்டர் பண்ணலாம். நீதித்துறை, நீதி அமைக்கிறது எல்லாமே. இதோட சிக்னிபிகன்ஸ் பார்க்கலாம். மூவ் டுவர்ட்ஸ் பார்லிமெண்டரி கவர்னன்ஸ். இதுதான் பார்லிமெண்டரி சிஸ்டம். கிரவுண்ட் ரூல் ஆரம்பிக்கலாம். பிரிட்டிஷ் பார்லிமெண்டே வந்து டைரக்டா என்ன பண்ண போகுது, ஆதிக்க செலுத்த போகுது. பிரிட்டிஷ் கிரவுண்டே வந்து இந்தியால பின்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பின்னாடி இருந்து கண்ட்ரோல் பண்ணவங்க இப்ப டைரக்டா வந்து ரூல் பண்ண போறாங்க. அதெல்லாம் அடுத்த வர கிளாஸஸ் தெளிவா பார்க்க போறோம்.
சோ வெயிட் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க. நம்பர் வந்து ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. அட்மிஷன் வெயிட் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யூபிஎஸ்சி மெயினா பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. வேற எங்கேயுமே வந்து இவ்வளவு டீட்டெயிலா எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சோ நம்ம அகாடமில பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா யூபிஎஸ்சிக்காக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்து தமிழ்லயே நம்ம டீச் பண்ணுவோம். சோ வெயிட் பண்ணாதீங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து சீக்கிரமா அட்மிஷனை என்ரோல் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இவ்வளவுதான். இது வரைக்கும் கம்பெனி ரூல் 1853 கம்பெனி ரூல் முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மகாராணி குயின் எலிசபெத் அவங்க வருவாங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு கிளாஸ் பத்தாது, இன்னும் சொல்லிட்டே போனோம். வரப்போற கிளாஸ ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. சோ வரப்போற கிளாஸ்ல மீட் பண்ணுங்க. நிச்சயமா முடிவு உண்டு. நம்ம நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையா கான்பிடண்டா படிங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.